Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம as many as யூஸ் பண்ணி long sentences frame பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் as much as long as யூஸ் பண்ணி நான் long sentences போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. So first as many as ஓட மீனிங் பார்த்தீங்கன்னா equal in amount, ஒரே அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம as many as யூஸ் பண்ணுவோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம as much as யூஸ் பண்ணுவோம், which we have already seen. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். நீ எத்தனை புக்ஸ் வச்சுருக்கியோ அத்தனை நானும் வச்சுருக்கேன். ஸோ நான் புக்ஸ் வச்சுருக்கேன், எவ்வளோ அளவு எத்தனை வச்சுருக்கேன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு நான் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறேன். நீ எத்தனை வச்சுருக்கியோ அத்தனை நானும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் புக் வச்சுருக்கேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஐ ஹாவ் புக்ஸ். பட் நான் நீ எத்தனை வச்சுருக்கியோ அத்தனை நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் as many books as you have. ஓகே, ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த எக்ஸசைஸ் கொஷனில் நிறைய பேர் இந்த விஷயத்த மாற்றி எழுதியிருந்தீங்க. அதாவது நீ எத்தனை புக்ஸ் வச்சுருக்கியோன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால சென்டென்ஸ் வந்து யூ ஹாவ் as many books as I have இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தீங்க. ஸோ அப்படி எழுதுனா என்ன அர்த்தம்னா, நான் எத்தனை புக்ஸ் வச்சுருக்கனோ அத்தனை புக்ஸ் நீ வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நான் வச்சுருக்க புக்ஸ் பற்றி தானே பேசுகிறேன். அப்போது ஐ ஹாவ் புக்ஸ் எத்தனை as many as you have, நீ வச்சுருக்க இல்லையா அதே அளவுக்கு நானும் வச்சுருக்கேன் அப்படின்றதான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? யூ ஹாவ் as many books as I haveன்னு சொல்லும் போது என்ன அர்த்தமாகும்னா, நான் எத்தனை புக்ஸ் வச்சுருக்கணும் அத்தனை நீ வச்சுருக்கன்னு சொல்லணும். ஸோ நீ வச்சுருக்க புக்ஸ் பற்றி பேசுகிறதுனால அங்கே யூ ஹாவ் புக்ஸ் as many as I have, இல்லை யூ ஹாவ் as many books as I have அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ மாற்றி எழுதுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் வந்து மாறும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்துருக்கேனோ அத்தனை தடவை அவளும் பார்த்துருக்கா. ஓகே, ஸோ அவள் படத்தை பார்த்துருக்கா, எத்தனை தடவை பார்த்துருக்கான்றதான் நான் சொல்கிறேன். அப்போது she has watched this film எத்தனை தடவை as many times as I have, நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேனோ அத்தனை தடவை. கரெக்டாக? ஸோ அவளும் நானும் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த நான் கன்வே பண்ணுறேன். அதனால் அவள் படத்தை பார்த்ததை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதனால் she has watched this film as many times as I have. ஸோ நான் பார்த்த அதே டைம்ஸ் வந்து அவளும் பார்த்துருக்கா. அப்போ ஏன் இன்றைக்கி அவள் மட்டும் திருப்பி பார்ப்பா, நான் பார்க்கக்கூடாதா? ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் சண்டை போடுவோம்ல, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். ஸோ இங்கே as many as வந்து நம்ம பாசிபிலிட்டியை சொல்ல போகிறோம். ஸோ ஒரு விஷயம் அதாவது கவுண்டபிளாக இருக்கிறதுக்கு தான் நம்ம as many as யூஸ் பண்ணோம். ஸோ இது எத்தனை முடியுதோ அத்தனை அப்படின்னு சொல்கிறதுக்கு, எத்தனை முடியுமோ எத்தனை முடிந்ததோ அப்படின்னு சொல்கிறதுக்கு as many as I can இல்லை I could யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள், லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்டர்வியூவர்ஸை இம்ப்ரெஸ் பண்ண என்னால் எத்தனை லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியுமோ அத்தனை கற்றுக்கணும்னு எனக்கு புரியுதுன்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு புரியுது எத்தனை லாங்குவேஜஸ் கற்றுக்கணுமோ அத்தனை லாங்குவேஜஸ் வந்து நான் கற்றுக்கணும், அப்போ தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஷுட் லேர்ன். ஓகே, எனக்கு புரியுது நான் கற்றுக்கணுன்னு எனக்கு புரியுது. என்ன கற்றுக்கணும்? எத்தனை லாங்குவேஜஸ் முடியுமோ அத்தனை லாங்குவேஜஸ், as many languages as I can, என்னால் முடிஞ்ச அத்தனை லாங்குவேஜஸ். ஸோ அதனால் as I can எதுக்காகனா டு இம்ப்ரெஸ் தி இன்டர்வியூவர்ஸ். ஓகே, ஸோ நம்ம இங்கே நவுன் க்ளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது மெயின் க்ளாஸ். என்ன விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம க்ளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேட் ஐ ஷுட் லேர்ன் as many languages as I can to make the first impression or to impress the interviewers. இது வரைக்கும் நவுன் க்ளாஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, அவங்க ரிசர்ச் பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தில் எத்தனை புக்ஸ் படிக்க முடியுமோ அத்தனை புக்ஸை படித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ரெட், அவங்க படித்தாங்க இல்லையா, என்ன படித்தாங்க? எத்தனை புக்ஸ் முடியுமோ அத்தனை, as many books as they could. ஸோ ரெட்ன்னு இருக்கிறதுனால அவங்களால பாஸ்டில் தான் அந்த விஷயம் முடிஞ்சது, அதனால பாஸ்ட் எபிலிட்டியை குறிக்கிற மாதிரி they could அப்படின்னு போட்டிருக்கோம். they could on the subject before writing their research paper. ரிசர்ச் பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடி. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிஃபோர் பக்கத்தில் ரைட்டிங், ஆஃப்டர் பக்கத்தில் ஐஎன்ஜி வர verb இதில் டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ தே ரெட் as many books as they could on the subject before writing their research paper. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது adverb clause. they read as many books as they could on the subject before writing, before doing something. ஸோ இந்த இடத்துல நம்ம adjective clause beforeன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட்டாக நம்ம as many as ஒரு நம்பர் கூட சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒன்று எம்ஃபசைஸ்க்காக பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்பர் தெரியாதப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாம் தேர்ந்தெடுக்க கிட்டத்தட்ட 20 ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் இருக்குது.
ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 20 ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ இப்படி சொல்லும்போது நம்ம அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் as many as 20 ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம் பாருங்கள். The restaurant has as many as 20 flavors of ice cream for us to choose from. ஸோ அதுலேருந்து தேர்ந்தெடுக்க அப்படின்றதால ஃப்ரம்ன்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். The restaurant has as many as 20 flavors of ice cream. ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லும் போதே எப்போவுமே ஒரு ப்ரெப்போசிஷன் அரவுண்டு இல்லை அபவுட்ன்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இது வந்து ஒரு எம்ஃபசிஸ்க்காக சொல்கிறோம். இத்தனை வச்சுருக்காங்க அவங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக பொதுவாக நம்ம as many as யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். 1 மணி நேரத்தில் அவள் கிட்டத்தட்ட 10 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். 10 சம்ஸ் பெரிய கஷ்டமான மேத் ப்ராப்ளம்ஸ். பட் அதை வந்து 10 சம்ஸ் அவள் வந்து சால்வ் பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். She solved as many as 10 math problems in just an hour. ஓகே. இங்கேயும் நம்ம ஒரு எம்ஃபசிஸ்க்காக தான் சொல்லியிருக்கோம். இல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 சம்ஸ் ஓகே அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்பயும் நம்ம as many as யூஸ் பண்ணலாம். ஸோ as many as ப்ளஸ் நம்பர் யூஸ் பண்ணும்போது எம்ஃபசைஸ் ஆர் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு இந்த கவுண்ட் வேல்யூ இதை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக நான் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். அவளால் எத்தனை தடவை முடிஞ்சதோ அத்தனை தடவை ஆஃபீஸ்க்கு கால் பண்ணா, ஆனால் யாரும் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன், பார்ட்டியில் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க. ஸோ எம்ஃபசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. லாஸ்ட் ஒன், நீ எத்தனை தடவை அவனுக்கு கால் பண்ணி பேசுகிறியோ அத்தனை தடவை நானும் அவனுக்கு கால் பண்ணி பேசுவேன். ஸோ ஈக்குவல் டைம்ஸ். ஸோ இதை சொல்கிறதுக்கும் நம்ம as many as யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.